நான் சொல்ற இந்த காரியத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க. திடீர்னு யாரோ உங்களுடைய கதவை வந்து தட்டுறாங்க. நீங்க எந்திரிச்சு உங்களுடைய கதவை திறக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அவருடைய கையில ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி உங்களோட கையில கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம் உங்க இருதயத்துக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பல கேள்விகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும், ஏன் எனக்கு கொடுக்குறாங்க, அப்படி என்ன இதுல ஸ்பெஷலா இருக்க போகுது, இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா பயங்கரமான ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். அதை உடனே திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா இன்று நான் சொல்ல போற ஒரு பரிசு உலகத்துல எந்த மனுஷனாலும் உங்களுக்கு வாங்கி தர முடியாத ஒரு பரிசு. பணம் கொடுத்து அந்த பரிசை நம்மளால வாங்க முடியாது. யாராலையும் காப்பி பண்ணி அந்த பரிசு அப்படியே நம்மளால வாங்க முடியாது. தேவன் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாற ஆரம்பிக்கும். தவறான முடிவுகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். சாத்தானுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றத நீங்க முன்கூட்டியே அறிஞ்சுக்கலாம். சரியான மனிதர்கள் யாரு அப்படின்றத நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். தேவனுடைய சத்தம் என்ன அப்படின்றத உங்களால தெளிவா கேட்க முடியும். இப்போ அந்த பரிசு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படின்னா பகுத்தறியக்கூடிய ஆவி. இந்த காலையில அந்த பகுத்தறியக்கூடிய அந்த பரிசை பத்தி தான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லி இதுல வந்து இருக்குது. இப்போ இந்த மார்னிங் பிரேயர்ல ஏன் இந்த பகுத்தறிதலை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நாள்ல அந்த ஒரு பவர் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகள் பிசாசால வருதா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதுலாம் உங்களால பகுத்தறிய முடியும். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமாக காணப்படுது. நம்மளுடைய கண்களால பாக்குறப்போ அந்த விஷயம் வேற ஒரு விதமா இருக்கும். ஆனா நம்ம பகுத்தறிற ஞானத்தை கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதே காரியம் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கண்களால பாக்குறப்போ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தோணும். இவங்க ரொம்ப நல்ல மனிதர்களா தெரியும். ஆனா நம்மளுடைய பகுத்தறிற ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதே மனிதர்கள் வேற விதமா தெரியும். அதே காரியம் தவறானதா தெரியும். அதுக்காக தான் இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பகுத்தறிற ஞானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பல நேரங்களில நாம வெளிப்புறத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். அந்த பார்வையை தான் நமக்கும் கொடுக்க தேவன் விரும்புறாங்க. அதுதான் பகுத்தறிற வரம். அந்த பகுத்தறிற வரம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தவறான நட்பில் இருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். பிசாசானவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தாக்க வரான், ஏதோ ஒரு பிளான் பண்றான் அப்படின்னா அதை உங்களுடைய பகுத்தறிற ஞானத்தினால நீங்க முன்னாடியே அதை கெஸ் பண்ண முடியும். அப்ப அந்த விஷயத்துக்காக நீங்க உஷாரா முன்னாடியே நீங்க பிரேயர் பண்ணும்போது அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை உங்களால பார்க்க முடியும். இன்னொன்னு, இந்த பகுத்தறிற ஞானம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தேவன் திறக்கக்கூடிய கதவு எது, தேவன் ஏன் இந்த கதவை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மோசஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அங்க நம்ம டீடைல்டா இந்த பகுத்தறிறதுனா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஓகே இந்த பரிசு எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். கண்டிப்பா இந்த பரிசு உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தேவன் யாரிடமும் பட்சபாதம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை விரும்பணும், அந்த விஷயத்தை நம்ம தேடணும், நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு நீங்க வந்து இந்த பகுத்தறிற ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க எப்பவுமே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்களுக்குள்ள இருக்கணும்.
அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நான் பகுத்தறிகிற ஞானத்தை நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், அதுக்கப்புறம் நான் பிரேயரே பண்ணல, பைபிளே வாசிக்கல அப்படின்ற மாதிரி கிடையாது. தினமும் நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே இந்த மாதிரியான வரங்கள் எனக்கு நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல வாஞ்சியோடு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த வரத்தை நமக்கு தருவாங்க. சோ இந்த பகுத்தறிகிற ஞானம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கலாம். அப்போ அது என்ன, இது சாத்தானால வருதா, இல்ல இது தேவன் நமக்கு அனுமதித்த காரியமா, இது எதனால அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் மாதிரியே சாத்தானும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த பகுத்தறிகிற ஞானம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யார் எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள எந்த ஸ்பிரிட் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, இவங்களும் நமக்கு நல்லது தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பகுத்தறிகிற ஞானம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, இவங்க எதனால இப்படி செய்யறாங்க, நல்லது தான் நமக்கு செய்யறாங்களா, இல்ல இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருந்து வேலை செய்தா அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்குதான் இந்த பகுத்தறிகிற ஞானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த நாள்ல எனக்கு இந்த நீங்க வரத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் தருவார். சோ இப்ப நாம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா, இந்த வேலையிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. பல குழப்பத்தோட அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம்ப்பா. வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருத்தங்களுடைய ஆத்மாவையும் நிரப்புகிற தேவனப்பா, இந்த நாள்ல தகப்பனை சப்பா வாஞ்சியோட தகப்பனை இந்த பகுத்தறிகிற ஞானத்துக்காக அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தேவனே நீர் அப்பா நிரப்புங்கப்பா. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அப்பா திறக்கப்படுவதாக, இந்த பகுத்தறிகிற ஞானத்தினால அப்பா அவங்க நிரப்பப்படட்டும் தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் இன்னும் அதிகமாக தகப்பனே அவங்க வளர ராஜா நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய சத்தத்தை அவங்க தெளிவா கேட்கறதுக்கப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தவறான பாதையில அவங்க செல்லாதபடி, தவறான மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டப்பா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதபடி தகப்பனே, இந்த பகுத்தறிகிற ஞானத்தோடு தகப்பனே அவங்க செயல்பட ராஜா நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல அப்பா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுலையும் அப்பா உங்களுடைய வழிநடத்துதல் கூட இருந்தப்பா அதை செய்ய ராஜா நீங்க கிருபை கொடுங்க ராஜா. அவங்க கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக நீங்க உதவி செய்யுங்க. இன்று முதல் அப்பா உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அப்பா நீ திறந்ததற்காய் சுவாமி நன்றி. பகுத்தறிகிற ஞானத்தை நீ உங்களுக்கு கொடுத்து அவங்களை நீங்க ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு மட்டும் நீங்க ஜெபித்தது இல்லாம தொடர்ந்து நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே இந்த ஒரு ஞானத்தை எனக்கு நீங்க கொடுங்கப்பா, அந்த பகுத்தறிகிற அறிவை எனக்கு நீங்க கொடுங்கப்பா என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வரத்தை தருவாங்க. இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் எங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.